இன்றைக்கு நாங்கள் இங்கே தியானிக்க போகிற வார்த்தைகளை ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆண்டவரே கேட்கும்படியாக அவருடைய இருதயத்தை திறந்தரலும். அவருடைய இருதயம் திறக்கப்பட்டு என்னுடைய வார்த்தையை அறிந்து இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக எல்லா பகுதிகளிலும், தங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சிறப்பாய் வாழ்ந்து உம்மை கனப்படுத்தி உம்மை மையப்படுத்துகின்ற ஒரு கூட்டமாய் இவர்கள் திகழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த இடம் முழுவதையும் பரிசுத்தாவின் ஆளுகை செய்யுங்க. இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும்படி செய்யுங்க. ஆண்டவரே, பலவீனத்தோடு வந்திருக்கிறவருடைய பலவீனங்கள் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வசனத்தை கவனமாய் கேட்டு அவைகளை தங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பேசுவதற்கு அடிமையை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க. எதையும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரை விட்டுவிடாமல் தெளிவாக காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு போதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இவைகளை அறிந்து உடைய பிள்ளைகள் ஆவியில் வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்ம யார் உட்காருவோம்? அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவ திருமண உறவு, ஒரு கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை, அதனுடைய அஸ்திபாரத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். இதை குறித்து உலகத்தினுடைய கருத்து என்ன சொல்லுகிறது? இன்றைக்கி உலகம் எப்படி திருமண வாழ்க்கை வாழ்கிறது? உலகத்துக்கு திருமண வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கைக்கான ஒரு தெளிவான மாதிரி, ஒரு தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படி என்பது யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்க இஷ்டப்படி என்னமோ வாழ்கிறார்கள், எப்படி வேணால் வாழலான்னு வாழுகிறார்கள். ஏதோ உலகத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று வாழணும் அப்படின்னு வாழுறாங்க. இந்த மாடு, யானை, மிருகங்கள்லாம் அது ஒரு ஜோடி சேர்ந்துங்கன்னு வாழ்ந்துவது போல வாழ்கிறார்கள். ஆனால் அது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு தெளிவான மாதிரி, ஒரு தெளிவான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதிரி, ஒரு படம் வேதத்தில் இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ திருமணம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் அவருடைய திட்டங்களை வேதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த திட்டம் எப்படி வெளிப்படுதுன்னு சொன்னால், ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் பாருங்கள், ஆரம்பத்தில் ஆண்டவர் சபையை உருவாக்கலை. ஏதேன் தோட்டத்தில் சபையை உண்டாக்குனார் ஆண்டவர் கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் என்ன உருவாக்கினார்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். இந்த குடும்பத்தின் மூலம் உலகத்துக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார், நான் இந்த உலகத்துக்கு இதை தான் என்ன பண்ண போகிறேன், இப்படி தான் இந்த உலகத்தை நான் காப்பாற்ற போகிறேன். இதுதான் மாதிரி அப்படின்னு சொல்கிறார். இதுதான் மாடல். அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மனைவியை போஷித்து என்ன பண்ணணும்? காப்பாற்ற வேண்டும். ஸோ அங்கே கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள், கிறிஸ்துவனுடைய அந்த சுபாவம், கிறிஸ்துவனுடைய அந்த மேன்மையான அந்த குணங்கள் குடும்ப உறவின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அதுக்கு தான் குடும்பங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். திருமணம் அதுக்கு தான், குடும்ப வாழ்க்கை அதுக்கு தான். ஸோ ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை, ரட்சிப்பை என்ன பண்ணுறோன்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கையின் மூலம் உலகத்துக்கு காண்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு நம்மளை தேடி வந்தார்? அங்கே என்ன இருந்தது? போன வாரத்தில் பார்த்தோம். அவர் தன்னை தாழ்த்தினார். அப்போ ஒரு குடும்ப உறவில் தாழ்மை இருக்கணும். ரெண்டாவது, அவர் என்ன பண்ணார்? தன்னை சுக தியாகம் பண்ணினார். தன்னையே அவர் பலியாக்கினார். அதுபோல் குடும்பத்தில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் இஷ்டம் ஏன் விருப்பம்னு வாழாமல் தியாகம் பண்ணி வாழணும். இயேசு தான் நமக்கு மாடல். இதுதான் ஆண்டவர் காமிக்கிறார். மூன்றாவது, இயேசு பிதாவுக்கு என்ன பண்ணார்? எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தார். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தார். அது கஷ்டமான சூழ்நிலைன்னா கூட அது வில்லிங்காக விருப்பத்தோடு என்ன பண்ணார்? அதை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காக தன்னுடைய ஜீவனையே தந்தார். ஸோ அந்த தாழ்மை, அந்த சுய தியாகம், அந்த கீழ்ப்படிதல் குடும்பத்தில் எல்லாருக்குள்ளே காணப்படணும். இதை பார்க்குற உலகம் ஒன்றை புரிஞ்சுக்கணும், இவங்க ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன், இவங்களுக்கு ஆண்டவர் வகுத்திருக்கிற வழி உண்மையான வழி, இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்பதற்கு ஒரு
தெளிவான படத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, திருமண உறவின் மூலமாகவும் குடும்ப வாழ்க்கையின் மூலமாகவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உலகத்துக்கு ஒவ்வொருவரும் அவருடைய அன்பையும் அவருடைய தாழ்மையும் அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு சேனலாக குடும்பங்கள் இருக்கிறது. அதனால தான் தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே வாழ்கிறவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழணும். நம்ம குடும்பத்தை எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் நான் ஒரு சாட்சி உள்ள குடும்பம் வாழணும், எனக்குள்ளே தாழ்மை இருக்கணும், எனக்குள்ளே ஒரு சுய தியாகம் இருக்கணும், எனக்குள்ள ஒரு கீழ்ப்பிடிதல் இருக்கணும், அப்போது விட்டு கொடுக்கணும். சில நேரத்தில் நம்மளுக்கு கஷ்டமான ஒரு காரியங்களை கூட நமக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் நிமித்தமாக என் ஆண்டவர் எனக்காக தியாகமாக தன்னையே பலியிட்டாரே, அது மாதிரி இந்த சூழ்நிலையை நான் கூட என்ன பண்ணுறேன், சிலுவையை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை வில்லிங்கா, அதான் சுய தியாகம். சுய தியாகம் என்பது அது நேர்மையாக நடக்கலை, தப்பாக தான் நடக்குது, ஆனாலும் அதை கடவுளுக்காக நான் சகித்து கொள்ளுகிறேன். இப்படி நீங்கள் சகிக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொருவர் உங்களை கடினமாக நடத்துகிறவர் அல்லது உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறவர் உணர்வார், நான் கூட இப்படி மாறணும். ஒரு வேளை ஒரு கணவன் தன் மனைவி பார்த்து, நான் கூட இப்படி என்ன பண்ணோம், நம்ம தப்பாக சொன்னாலும் என் மனைவி அதை சகித்து கொள்ளுகிறாள், அப்போ நானும் அதை சகித்து கொள்ளணும். நான் தப்பாக சொன்னாலும் என் கணவர் சகித்து கொள்ளுகிறார், அப்போ நானும் சகித்து கொள்ளணும். ஸோ ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழும்போது இதை பார்க்குற பிள்ளைங்க அப்படி வாழ்வாங்க. ஸோ வி ஆர் த மாடல். நம்ம தான் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வாழ்க்கையினுடைய அந்த அந்த மேன்மையை, அந்த அமைப்பை காண்பிக்கிறவர்கள். ஏன்னா கிறிஸ்து அதை என்ன பண்ணுறாரு, காண்பிக்கிறார். இப்படி தான் கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, சபையில் அன்பு கூர்ந்து. ஏன்னா சபை தகுதியற்றது, நம்மளாம் தகுதியானவங்களாம் இல்லை, நம்மளை அன்பு கூர்ந்து நம்மை நேசித்து அல்லது நம்மை போஷித்து நம்மை காப்பாற்றுகிறார். அதுபோல் நீங்களும் இருங்க அப்படின்னு ஒரு பெரிய பிக்சர், ஒரு கிளியர் ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்குறார். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல் ஒருவனும் தன் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும், தன் சொந்த சரீரத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. அப்போ என்ன அர்த்தம், நம்ம குடும்பத்தை நம்ம பகைக்கக்கூடாது, நம்ம ஃபேமிலியை நம்ம பொறுப்பற்றவர்களை நடத்தக்கூடாது. ஆனால் உலகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்ததுன்னா மதுபான வெறியால் வாழ்ந்தது. ஏன் மதுபான வெறியால் வாழ்ந்ததுன்னா அவங்களுக்கு உண்மையாகவே முதல்ல உண்மையான தேவனை தெரியாது, ரெண்டாவது அவருடைய வழிமுறைகள் தெரியாது. அதனால் உலகம் பிசாசினுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்கிறவர்களாக உலக மக்கள் இருக்கிறார்கள். அதான் போன வாரம் சொன்னேன், மாம்சமும் மனசும் விரும்பினவை செய்து சுபாவத்தின்படியே கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஏன்னா உலக பேட்டர்ன் அப்படி இருக்குது. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வழிமுறைகள் தெரியாது. இன்னொன்று, அவைகளுக்குள்ளே நாம் எல்லோரும் மாம்சமும் மனசும் விரும்பின, என் மனசு விரும்புது, என் மாம்சம் விரும்புது, என் விருப்பம் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இயேசு அவருடைய விருப்பத்துக்கு வாழலை, பிதாவினுடைய விருப்பத்துக்கு வாழ்ந்தார். அப்போ பிதாவினுடைய விருப்பம் தான் நமக்கு முக்கியம், கடவுளுடைய விருப்பம் தான் முக்கியம். அதில் கஷ்டங்கள் வந்தால் கூட இயேசு எப்படி சிலுவையை சகித்தாரோ பாடுபட்டாரோ அந்த மாதிரி சகிக்கும்போது உயர்வு, உங்கள் குடும்பமே ஆரோக்கியமாகிடும், உங்கள் பிள்ளைங்க சரியாயிடுவாங்க, மேன்மை அடைவீங்க. அதுதான் கான்செப்ட், அதுதான் வழிமுறை. ஆனால் இந்த உலக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு விதத்தில் வாழறாங்க, பிசாசினுடைய ஆதிக்கத்தில் வாழறாங்க. கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாய் நடக்கிறார்கள். கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில். அப்போது சத்தியத்தை கேட்க மாட்டாங்க, சத்தியம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. அவங்க வசனத்தெல்லாம் கேட்கணுன்னு விருப்பம் கிடையாது. இன்றைக்கி கூட நம்ம பேசுகிறோம், இவ்வளோ காரியங்களை கேட்கணுன்னு விருப்பம் கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. ஏன்னா அவங்க அப்படி பழகிட்டாங்க. அவங்களுக்கு என்ன, மோளம் அடிக்கணும், தண்ணி அடிக்கணும், நல்லா கூத்தடிக்கணும். இது அந்த காலத்திலேருந்து வழி வழியாக உலகம் முழுதையும் பாதித்திருக்குது. ஏன்னா இது பிசாசினுடைய செயல், நமக்கு தெரியாது. ஆனால் பவுல் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது எபேசியர் 2 நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் இப்படி இருந்தோன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இது ஒரு ஆவி பண்ணுதுன்றார். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில், நல்லா புரிஞ்சுங்க, ரட்சிக்கப்படாத முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், நல்லா தண்ணி அடிக்கணும், அப்புறம் மோளம் அடிக்கணும், நல்லா கூத்தடிக்கணும், இதை தான் வாழ்க்கைன்னு நினச்சிருந்தோம். இன்றைக்கி உலக மக்கள் அப்படி தானே வாழுறாங்க. இது கிரேக்க கலாச்சாரம். கிரேக்க கலாச்சாரத்தில் அவங்க கடவுளை அப்படி தான் வணங்கினாங்க. அதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில் போன வாரத்தில் சொல்லியிருக்கிற யூடியூப்பில் இருக்குது, கவனிங்க.
புதிதாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அந்த கடவுளை எப்படி வணங்கணும்? நல்லா தண்ணி அடிச்சுட்டு அவங்க மோளம் அடிப்பாங்க, நல்லா கூத்தடிச்சு அப்படி போயிட்டா இது என்னென்னா கேட்குறதுக்கு ஒரு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரு தெளிவான மனிதன் கேட்டானா இது முட்டாள்தானன்னு சொல்லுவான். ஒரு மீனிங்கே கிடையாது. வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியாக இருக்குதா, குடும்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, பிரச்சனையா, போய் தண்ணி அடி. நம்ம கடவுளுக்கு தண்ணி அடிக்க சொல்லிட்டார், கடவுளுக்கு தண்ணி அடி. ஏன்னா கடவுளே தண்ணி அடிக்கிறாரு. கிரேக்க கலாச்சாரத்தில் இது இருந்தது, இது உண்மை. நீங்கள் ஹிஸ்ட்ரியை படிங்க. தண்ணி அடி, அப்புறம் மோளம் அடிப்பாங்க, மியூசிக் போடுவாங்க, நல்ல டான்ஸ் ஆடு, அவ்வளோதான், ஒன்று ரிலாக்ஸ் ஆகிடுவேன்னு. இது நிரந்தர சொல்யூஷன் கிடையாது. அது எப்பவுமே இது மதியினத்திலே வாழ்வது. அதனால தான் பவுல் ரொம்ப தெளிவாக ஒரு முக்கியமான விஷயத்தை 15ஆம் வசனத்தில் சொல்கிறார். 15லேருந்து 17 வரைக்கும் அருமையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம இன்றைக்கி வாசித்து அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே எபேசியர் 5 15லேருந்து 17 வரை உள்ள வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு தான் அப்புறம் சொல்கிறார். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். இது என்னன்னா இது முட்டாள் தானன்றார். அப்போ அந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லப்படுகிறது? இது அந்த 15ஆம் வசனத்தில் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால், அதாவது வாழ்கின்ற காலம் எப்படிப்பட்டதுன்னா, இதில் இருக்கக்கூடிய கருத்தெல்லாம் வசனத்தில் ஒரு லைனையும் அண்டர்லைன் பண்ணுங்க. முதல்ல வாழ்கிற காலம் பொல்லாத காலம், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால். 15ஆம் வசனத்தில் நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல், 1 ஞானமற்றவர்களை போல நடக்காதீங்க, 2 ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, கவனமாக நடந்து கொள்ளுங்க. முதல்ல ஞானமற்றவர்களைப் போல நடக்காதீங்க, ஒரு முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து. 3வது ஏன் அப்படி நடக்கணும்னா, நாட்கள் எப்படி இருக்குது? ரொம்ப பொல்லாததாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. இருக்கிற காலத்தை கொஞ்சம் சிறப்பாக என்ன பண்ணுங்க? செயல்படுத்துங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 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 தொகை இருக்குது, பணம், அது ஞானமாக செலவு பண்ணிவிடுங்க, நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்கன்ற மாதிரி இந்த காலம் ரொம்ப முக்கியங்க. அப்போ சொல்கிறாரு, ஞானமாக நடந்து கொள்ள பாருங்கள். அப்புறம் ஞானமற்றவர்களைப் போல நடக்காதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்க. ஞானமற்றவர்களைப் போல நடக்காதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்க. அப்புறம் ஏன்னா காலம் ரொம்ப பொல்லாததாக இருக்குது, அதனால் காலத்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுறார், நீங்கள் மதியற்றவர்களைப் போல இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆகையால் மதியற்றவர்களாக இராமல். இந்த மதியற்றவங்க யார்? ஏன்னா முதல்லேருந்து அதான் சொல்கிறார். 15லேருந்து என்ன சொல்கிறாரு? ஆகையால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். யார் இந்த ஞானமற்றவர்கள்? மதியற்றவர்கள். இங்கே சொல்கிறார். இந்த மதியற்றவர்கள் யாருன்னா, ஏன் நான் வாழறேன், எதுக்காக வாழறேன், என்னை பற்றி கர்த்தருடைய சித்தம் என்ன, இதை தெரியாதவன் தான் மதியற்றவன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் மூளை இல்லாமல் வாழறாங்க. அவங்களுக்கு இது என்ன வாழ்க்கை, என்னை கடவுள் எதுக்காக வைத்திருக்கிறார், என்னை குறித்து தேவ திட்டம் என்ன, நான் எப்படி வாழணும், கர்த்தருடைய சித்தம் என்ன, இதெல்லாம் தெரிவதில்லை. எப்படி வேணால் வாழலாம், என்ன வேணால் பண்ணலாம், எதையும் நம்ம ஏன் இஷ்டம், என் மாம்சம் மனசும் விரும்புது. இந்த விருப்பத்தை கொடுக்கறது யாரு? பிசாசு. அன்னைக்கு கர்த்தர் சொன்ன கட்டளை விட்டாச்சு, வார்த்தையை விட்டாச்சு. ஆதாமும் ஏவாளும் ஆண்டு கொடுத்த வார்த்தையை விட்டுட்டு அவங்க மனசும் மாம்சம் விரும்புச்சு. இந்த விருப்பத்தை கொண்டு வந்தது யாரு? பிசாசு. தூண்டுறான், இந்த பழத்தை நீ சாப்பிட்ட கடவுளை போல மாறிடுவேன். கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுடைய நிலை இதுதான். அவங்களுக்கு என்ன தேவ சித்தம் என்னதுன்னு தெரியாது. வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தை பார்க்கணும். நான் இந்த காரியத்தை செய்யலாமா, இது கர்த்தருடைய சித்தம் தானா? ஸோ ஒரு வியாபாரத்தை தொடங்கினாலும் சரி, அல்லது ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் சரி, இதுக்கே நம்ம தேவ சித்தத்தை பார்க்கணுன்னா, வாழ்க்கை, ஒரு திருமண வாழ்க்கையை எப்படி பார்க்கணும்? நான் இது கர்த்தருடைய சித்தம் தானான்னு பார்க்கணும்.
இப்போ இது கர்த்தருடைய சித்தம் தானா? ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கணும். நான் இப்படி நடக்கிறதுக்கு கர்த்தருடைய சித்தம் தானா? இதை செய்யறதுக்கு கர்த்தருடைய சித்தம் தானா? இதை அறியாதவன் யாரு? பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. இது அறியாதவன் யாரு? மதியற்றவன். இதை அறியாம வாழ்ந்து என்ன பண்றான்? வாழ்க்கையை வீணடிக்கிறான். எப்படி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு தெரியல, எப்படி தாழ்மையை வெளிப்படுத்தணும்னு தெரியல, எப்படி அந்த சுய தியாகத்தை செய்வதுன்னு தெரியல, எப்படி கீழ்ப்படிதுன்னு தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கலாச்சாரம் கெட்டு போகிறது. சண்டையும் சச்சரவும் கசப்பும் வைராக்கியமும் பகையும் விரோதமும் இது அப்படியே மண்டி கிடக்குது. இந்த செயலுக்கு பேர் என்னதுங்க? இது ஞானமற்ற செயல். இந்த செயலுக்கு பேர் என்னது? ஞானமற்ற செயல். உலகம் மொத்தம் இதை வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. அந்த வசனம் ரொம்ப அழகாக முதல் 15 சொல்லுது, லிவிங் வைஸ்லி இன் த ஃபூல்ஸ் வேர்ல்ட். இந்த உலகம் முழுதும் முட்டாள்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. இந்த முட்டாள்கள் நிறைஞ்ச உலகத்தில் ரொம்ப ஞானமாக நீ வாழ்ந்து காமி. உங்களை பார்க்கும்போது உலகத்துக்கு தெரியணும், நீ ரொம்ப எப்படிங்க நீங்கள் இப்படி வாழுறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ விட்டு கொடுக்குறீங்க, எப்படி இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்க. உலகம் அதை சொல்லாது. எதிர்த்து பேசு, சண்டை போடு, குடி, வெறி, களியாட்டம் பண்ணு, என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணு, தப்பெல்லாம் பண்ணு, எல்லாம் பண்ணுன்னு சொல்லும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, நீ வாழுற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? என்னங்க சொல்லுங்க, எப்படிப்பட்ட உலகம்? முட்டாள்களுடைய உலகம். இங்கே ரொம்ப ஞானமாக நீ நடந்து கொள்ளணுன்றார். உலகம் மொத்தம் முட்டாள்கள் இருக்கிறாங்க. ஆனால் முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள முட்டாள்னு ஒத்துக்க மாட்டாங்க. நீ தான் முட்டாளன்னுவான். பார்த்துக்கிறீங்களா? பைத்தியக்காரன் போய் நீ பைத்தியக்காரன் சொல்லு, நீ தான் பைத்தியக்காரன்னுவான். முட்டாள்கள் நம்மளை தான் முட்டாள்னுவான். ஆனால் அறியும் பொழுது, காரியங்கள் அறியும் போது இந்த உலகம் எப்படி முட்டாள்தனமாக வாழுது, தேவ பிள்ளைங்க எப்படி ஞானமாக வாழணும். இன்றைக்கி சப்ஜெக்ட் அதுதாங்க. இன்றைக்கி நம்ம படிக்க போகிற காரியமே ஒவ்வொரு செக்ஷனாக படிக்க போகிறோம். இது கொஞ்சம் கடினமான ஒரு ஆழமான சத்தியம். ஒவ்வொரு போர்ஷனாக நான் கொண்டு போக விரும்புகிறேன். ஆண்டவர் உதவி செய்யணும். உங்கள் இருதயத்தை கர்த்தர் திறக்கணும். அன்றைக்கி லிதியாளுடைய இருதயத்தை திறந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை உள்ளே போயிட்டு அது உங்களை ஆசீர்வச்சதுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாதுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, உலகம் மொத்தம் எப்படி இருக்குது? பேசினா தான் புரியும். வேணும் முழிச்சு நிற்காதீங்க, தூக்கம் வருதோ? உலகம் மொத்தம் முழுவதும் எதெல்லாம் நிரம்பி இருக்குது? முட்டாள்களின் கூட்டம் நிரம்பி இருக்குது. இது உண்மையா பொய்யான்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உலகம் முழுதும் முட்டாள்கள் நிரம்பி இருக்கிறதுனால இதுதான் முக்கியங்க. நம்ம ரொம்ப ஞானமாக என்ன பண்ணணும்? வாழணும். ஏன்னா தேவன் நம்ம பார்த்து நம்ம கூப்பிடுறார். காட் இஸ் காலிங் அஸ். தேவன் நம்மை பார்த்து அழைக்கிறார். டேய், உலகம் முட்டாள் தரத்தில் இருக்குது, உலகம் முழுதும் முட்டாளாக இருக்கிறான். இந்த முட்டாள்கள் உலகத்தில் நீ கொஞ்சம் ஞானமாக நடந்துன்னு கர்த்தர் கூப்பிடுறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முட்டாள்கள் உலகத்தில் ஞானமாக நடந்துக்க சொல்லி கர்த்தர் ஒன்று அழைக்கிறாரு. அதுதான் வசனம் என்னது 15 17 வரைக்கும். எபிரேயர் 5:15 வரைக்கும் என்னன்னா, தேவன் முட்டாள்கள் உலகத்தில் ஞானமாய் நடந்து கொள்ளும்படி என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். எப்படி நடக்கணும்? ஞானமான ரொம்ப கவனமாக நடக்கணுன்றார். ஏன்னா 3 வகையான முட்டாள்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா கவனமாக நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். 3 வகையான முட்டாள்கள் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக என்ன பண்ணு? ஞானமாக நடந்துக்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க. கர்த்தர் உனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வச்சிருக்கிறாரு. ரொம்ப நாள் உலகத்தில் வாழ போகிற இந்த குறிப்பிட்ட காலத்தில் அவருடைய அன்பையும் அவருடைய தாழ்மையையும் அவருடைய சுய தியாகத்தையும் அவருடைய கீழ்ப்படிதலையும் ஆவியின் கனிகளையும் வெளிப்படுத்தி பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு வந்துரு. பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து நரகத்துக்கு போவதை விட பிரயோஜனமாக வாழ்ந்து எங்கே வந்துரு? பரலோகத்துக்கு வாழ்ந்துரு. ஒவ்வொரு நேரமும் முக்கியம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கின்ற ஒவ்வொரு அடிகளுக்கும் தேவன் அங்கே பலனை வைத்திருக்கிறார். அவர் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனை வைத்திருக்கிறார். முட்டாள்கள் மாதிரி வாழாத, ஞானம் உள்ளவர்களாய் வாழுங்கள். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்க? நேரத்தை அப்படியே நாசம் பண்ணுறாங்க, வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த முட்டாள்களை குறித்து வேதம் சொல்லுது. ஒரு பெரிய முட்டாள்களை பற்றி நீங்கள் படிக்கணும்னா நீதிமொழிகள் 1-31 வரைக்கும் போய் படிங்க வீட்டில். ஒரு முட்டாளுடைய சுபாவம் என்ன, ஒரு முட்டாளுடைய குணாதிசயம் என்ன, ஒரு முட்டாள் எப்படி நடப்பான், இதெல்லாம் பற்றி சொல்லுது. நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், எப்படிங்க எல்லாரையும் முட்டாள்ன்றீங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் முட்டாளா அப்படின்னா,
இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற நம்மளையும் சேர்த்து தான் நிறைய பேர், நம்மளன்னா நம்ம கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம கூட தேவனுடைய சித்தம் இன்னாதென்று புரிஞ்சு கொள்ளாமல் வாழ்ந்தோம்னா முட்டாள் தான் நம்மளும். அதை புரிஞ்சுங்க. அப்போ 3 வகையான முட்டாள்கள் இருக்கிறாங்க. முதல் முட்டாள்கள் சொல்கிறாங்க கடவுளே இல்லைன்றாங்க. ஆனால் அவங்கள கேளுங்க, கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் யாரும் சொல்லுங்க, முட்டாள் அப்படின்னுறாங்க. முதல்ல கடவுளே இல்லைன்ற ஒருத்தன் ஒரு இருக்கிறான அவன் ஒரு முட்டாள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க, இதுக்கு ரொம்ப கவனமாக கேட்கணும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கினா தான் உங்களுக்கு சத்தியம் புரியும். கடவுளே இல்லைன்ற ஏன் சொல்கிறான்னா, உண்மையாகவே கடவுள் இருக்கிறாரு, அவனால் அவரை உணர முடியலை. அவன் என்ன பண்ணுறான், கண்ணில் பார்த்தா தான் நம்புன்றான். அப்படி இல்லைன்னா அவன் கொஸ்டின் கேட்குறான், இவ்வளோ தீமை நடக்குது, கடவுள் எங்கே போயிட்டாரு, இது ஏன் நடக்குதுன்னு கேட்குறான். ஒவ்வொன்றும் அவன் பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிறான். அறிவாளின்னு நினச்சிக்கணும். முதல்ல அவன் கேள்வி என்ன கேட்குறான், கடவுளை நான் பார்க்கல, அதனால் கடவுள் இல்லை. ரெண்டாவது என்ன சொல்கிறான், கடவுள் இருந்தால் ஏன் இந்த தீமையெல்லாம் நடக்குது. மூணாவது அவன் கேட்குறான், கடவுள் இருக்கிறாரு, எனக்கு அவர் செவி கொடுக்கறது இல்லைன்றான். நீ எப்படி வாழுற, இந்த உலகம் என்ன கண்டிஷனில் இருக்குது, இந்த உலகம் என்ன. நல்லா புரிஞ்சுங்க, என்னைக்கு ஆதாமையாவும் அவளை பாவம் செய்தாங்களோ அன்னைக்கே கடவுளுக்கும் இந்த உலகத்துக்கு உள்ள தொடர்பு அற்று போச்சு. எல்லாம் பாவத்தில் விழுந்துட்டான். பாவத்தில் விழுந்ததுனால தான் எல்லா அக்கிரமம் நடக்குது. இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. யூ ஆர் லிவிங் இன் அ டார்க் வேர்ல்ட். ஆனால் இவன் என்ன கேட்குறான், இவ்வளோ தீமைக்கு காரணம் எப்பா, இவ்வளோ தீமைக்கும் காரணம் நம்ம மூதாதையர்கள், முதல் மனிதன் தேவன் உண்டாக்குனார, அவன் பண்ண பாவம்பா, அதுதான் எல்லாருக்குள்ளேயும் பரவி கிடக்குது, அதனால தான் தீமை நடக்குது. இதுக்கு கடவுள், தீமைக்கு கடவுள் காரணர் அல்ல. இது தெரிலனா அவன் யாரு சொல்லுங்க, முட்டாள். கடவுளை உணர முடியும், ஆனால் கடவுள் ரொம்ப நல்லவர், எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை வைத்திருக்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் வச்சிருக்கிறாரு. தீமை செய்கிறவங்க எக்ஸ்பைரி டேட் இருக்குது, நன்மை செய்கிறவங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஒரு மேனுஃபேக்சர் ஒரு பொருளை படைக்கும் போதே, உண்டாக்கும் போதே, அதை எப்போ உண்டாக்குனா அது எப்போ எக்ஸ்பைரி ஆகும் டேட்டை போடுறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் கிருபை உள்ளவர். அவர் கிருபையை புரிஞ்சு கொள்ளாம இவ்வளோ தீமைக்கு காரணம் யாருன்னா, டே பாவம் காரணம்டா, நீ தப்பாக பயன்படுத்துகிற, இந்த உலகம் தப்பாக இருக்குது, இந்த உலகத்துக்கு என்ன பண்ணும் சொல்லணும், இந்த டைமுக்குள்ளே எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு, இல்லைன்னா அந்த டைமில் யூஸ் பண்ண முடியாது, இது கெட்டு போயிடும். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. எல்லாம் கணக்கு அங்கே போயினே இருக்குது. எப்படி போயின்னு இருக்குன்னா, சிசிடிவி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் மனுஷனே சிசிடிவி கேமரா வச்சு ஒவ்வொருத்தருடைய செயலையும் படம் பிடிக்கிறானா, வெறும் செயல்களை மாத்திரம் இல்லை, இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் யோசனைகளையும் ரெக்கார்ட் பண்ற ஒரு பெரிய சிசிடிவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. அப்போ முதல்ல கடவுளே இல்லைன்றவன் அவன் யாருங்க, ஒரு கூட்டம் முட்டாள். இது உலகம் முழுதும் இருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது, எல்லாமே கடவுள், எல்லாமே கடவுள். மரம் கடவுள், நாய் கடவுள், பூனை கடவுள், யானை கடவுள். அங்கே யாருன்னா ஒரு மனுஷன் எதுனா பண்ணிட்டான்னா அவன் கடவுள், காக்கா கடவுள், எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறான். அதுக்கு இது பேர், இதுக்கு அது பேர். வானம் கடவுள், சூரியன் கடவுள், சந்திர கடவுள், எல்லாமே கடவுள்ன்றான். டேய், உண்மையான ஒரு தேவன் இருக்கிறார், உன் மேலே பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் நல்ல தேவன். அவர் பாகுபாடு பார்க்கிறவர் அல்ல, வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல, பிரிவினை பார்க்கிறவர் அல்ல. அவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். ஒரு தேவன் இருக்கிறார், அவர் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். உனக்காக இந்த பூமிக்கு வந்தார்னா அதெல்லாம் எல்லாம் கடவுள் தான். இதுவும் கடவுள், அதுவும் கடவுள். முதல் முட்டாள் யாரு, கடவுளே இல்லைன்றவன். ரெண்டாவது முட்டாள் யாரு, எல்லாமே கடவுள்ன்றவன். எதை நினைச்சாலும் கடவுள் என்னுவான். பூமி கடவுள் என்னுவான், அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான். வேறு டேபிள் அது ஒரு கடவுள் என்னுவான். ஒரு பண்டிகை ஒன்று வருது, எல்லாத்துக்கும் பூஜை போடுவான், எல்லாத்துக்கும் பூஜை போடுவான். விட்டா எல்லாத்தையும் பண்ணுவான். அவன் சாராய பாட்டில் வச்சு கூட அதுக்கு பூஜை போடுவான், அதுவும் கடவுள் என்னுவான். கடவுளே எல்லாம் கடவுள்ன்றான். முதல் முட்டாள் கடவுளே இல்லைன்றவன். ரெண்டாவது முட்டாளே, புரிஞ்சுங்க தயவுசெய்து, எல்லாமே கடவுள் என்னுவான். இந்த ரெண்டு வகையான மக்களை பாருங்களேன். அவங்களுக்கு தேவ சித்தம் தான் தெரியாது, குடும்ப உறவு தான் தெரியாது, திருமணம் தான் தெரியாது, பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு தெரியாது, உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரியாது, ஒன்றும் கூட அப்படியே எல்லாமே செய்வான். இந்த எல்லாமே கடவுள்ன்றவன் அவனை கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் கவனிப்போம். அவனுடைய செயல்கள்லாம் பாருங்கள். எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கலாம், அதில் வாழ்க்கையில் நடைமுறையே கிடையாது, என்ன ஒன்றா பண்ணலாம்.
கெட்ட வார்த்தை பேசலாம், அதை பண்ணலாம், இதை வாழ்க்கையினுடைய நெறிமுறை கிடையாது, இப்படி தான் வாழணும்னு கிடையாது, அவங்களுக்கு ஒழுக்கமே கிடையாது. மூன்றாவது முட்டாள் யார் தெரியுமா? அவன் நல்லா சர்ச்சுக்கு வருவான், சத்தியத்தை காதார கேட்பான், எல்லாம் கேட்பான், வெளியே போனவன மறந்துடுவான், அவன் வேலையை செய்வான். இந்த முட்டாள்லேயே பெரிய முட்டாள் யார் தெரியுமா? சர்ச்சுக்கு வராம பாருங்க, அவன் தான் பெரிய முட்டாள். ஏன்னா அவனுக்கு உண்மையான கடவுள் தெரியும், சத்தியத்தை டெய்லி கேட்குறான், ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுக்கிறான், ஆனால் வெளியே போனவொன்னே அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சான். ஏன்னா அவன் வந்து பாருங்கள், இந்த 3 வகையான முட்டாள்களால் உலகம் நிறைஞ்சிருக்கு. எவ்வளோ ஒரு கொடுமையான காலங்கள், அதான் கொடுமையான காலம் அது. இப்போ அந்த 3 வகையான முட்டாள்கள் மத்தியில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமீன். வரமாட்டேன். நம்மளும் அப்படி போயிடக்கூடாதுன்னு நமக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாரு. இந்த மாதிரி 3 வகையான முட்டாளுக்கிறான், இன்னும் சுற்றியே எல்லாம் முட்டாள் இருப்பான், சர்ச்சுக்கு வருவான், அல்லேலூயா சொல்லுவான், எல்லாம் பண்ணுவான், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற கேரக்டரே மாறாது. நான் என்ன, என் சித்தம் என்னன்னே தெரிஞ்சுக்காம வாழ்வான். அன்பு கூற தெரியாது, பரிசுத்தமாக வாழ தெரியாது, ஒரு சாந்த குணம் இருக்காது, விட்டு கொடுக்கறது இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த உலகம் இத்தனை வகையான முட்டாள்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகம் எப்படி இந்த முட்டாள்களை பற்றி என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. இந்த முதல் வகையான முட்டாளை குறித்து வேதம் நான் சொன்னல, முதல் வகையான முட்டாள் யாருங்க? கடவுளே இல்லைன்றவன். அவனை பற்றி கொஞ்சம் லைட்டாக வசனத்தில் பார்ப்போம். இது ஏன் கருத்து கிடையாது. ஆஹா, இவர் வந்து பழி வாங்குற மாதிரி பேசுகிறாருப்பா, யாரோ இவருக்கு சொல்லிட்டாங்கன்னு நினைக்காத. ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரு, அவருடைய வசனம் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். வாசிங்க நீங்கள் முதல் வகை முட்டாளை. சங்கீதம் 14:1 படிங்க. சங்கீதம் 14:1. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவனுக்கு கடவுளை அறியணும் போதும், அவனுக்கு கடவுளை அறியணும்லாம் விருப்பம் கிடையாது. எதையோ ஒன்று குருட்டு வாக்கா கேட்டான், ஏதோ யாரோ சில கருத்துக்களை சொல்லிட்டாங்க, அவன் மைண்டில் அதை ஏற்றிட்டாங்க, அவன் அதிலே சுற்றின்னு இருப்பான் பாருங்க. நல்லா புரிஞ்சுங்க, இது கர்த்தருடைய வார்த்தை, இது மாறவே மாறாது. இது நேற்று இன்னைக்கு எழுதுறதில்லை. ஏறக்குறைய 6000 வருஷத்துக்கு முன்னால் இந்த உலகம் என்ன கண்டிஷனில் இருக்குது, அவன் நிலைமை என்ன இருக்குன்னு எழுதுறாரு. ஸோ முதல் வகை முட்டாள் யாருங்க? தேவன் இல்லை என்று உள்ளத்துக்குள்ள சொல்லிக் கொள்ளுகிறான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தேவன் அவனை பார்த்துக்கின்னு இருக்கிறார். என்னடா இவ்வளோ முட்டாளாக இருக்கிறியே, அவன் என்ன பண்ணும், அவன் தன்னை தான் பெரிய ஞானின்னு நினச்சிக்குவான். எனக்கு எல்லாம் தெரியும், இந்த கடவுளே இல்லைன்றவன் பாருங்க, எல்லாமே தெரியுன்ற மாதிரி நடப்பான். எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் அப்படின்னா, பிறக்கிறதே அந்த கண்டிஷனில் தான் அவன் பிறக்கிறான். சங்கீதக்காரன் அப்படியே ஒரு பிக்சர் கொடுத்துட்டாரு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் யாரு? சத்தமாக சொல்லுங்க, முட்டாள். கடவுள் ஒருவர் இருக்கிறார்ன்றத கண்ணில் பார்க்கல, அதனால வந்து நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரை உணர முடியும். அவர் சர்வ வியாபி. ஒரே நேரத்தில் இந்த அண்ட சராசரம் முழுவதும் தமது மகிமையால் அவர் நிரப்பி இருக்கிறார். அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வ வியாபி. அவர் இருக்கிறவர், அவர் உணர முடியும். ஆனால் இவர் பெரிய ஞானி மாதிரி கேள்வி கேட்பார், கேட்டு கடவுள் இல்லைன்னுவார். ஏன் இப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஏன் இந்த நிலைக்கு போகிறாங்க? 3 வகையான முட்டாள்களை பற்றி ஒரு கண்ணோட்டம். இந்த 3 வகையான முட்டாள்களுடைய கேரக்டரை பற்றி நீதிமொழிகளில் ரொம்ப அழகாக பார்க்கலாங்க நீங்கள். அப்போ நீதிமொழிகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு முட்டாள் எப்படி இருப்பான் அவன் படத்தை காமிக்கிறார் பாருங்க. முட்டாள் இப்படி தான் இருப்பான் அப்படின்ற ஒரு படத்தை அவர் காமிக்கிறார். அது முதல்ல அவர் சொல்கிறாரு, ஏன் அந்த நிலையில் இருக்கிறான்னு சொன்னால், பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். தண்டனையின் பிரம்பு அதை அவனை விட்டு அகற்றும். அப்படின்னு அர்த்தம்னா, குழந்தை பிறக்கும் போதே முட்டாளாக தான் பிறகுது, பெரிய ஞானியாலாம் பிறக்கல. அதுக்கு உள்ளேயே முட்டாள் தானே இருக்குது. பார்த்துக்கிறீங்களா? பிறக்கிறது அந்த கண்டிஷன். இந்த முட்டாள் தனத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பைபிள் இந்த முட்டாள் தனத்துக்கு பேர் என்ன வைக்குதுன்னா, பாவம்னு வைக்குது. ஏன்னா என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஏன்னா என்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டு அவருடைய சித்தத்தை விட்டுட்டு போய் விருப்பத்தோடு போய் உன் மனசு விரும்பினது, உன் கண்ணு விரும்பினது, பிசாசு உன்னை தூண்டுறது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துன்னு போய் செய்தியோ, அன்னைக்கே நீ முட்டாள் ஆகிட்ட போ. அன்னையிலேருந்து உலகம் முட்டாள் ஆனதுனால பாவியாக மாறிடுச்சு. முட்டாள் தானே அர்த்தம். எவனா வந்து ஒரு சிகரெட் பாயிண்டில் எழுதிருக்குது, சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஃபார் யுவர் ஹெல்த்னு எழுதிருக்குது. கரண்ட்டில் போட்டுக்கிறான், டேஞ்சர், வராத தொடாதன்னு.
போய் ஒருத்தன் போய் தொட்டான்னா அவன் என்ன சொல்லுவான், பெரிய ஞானி என்னமா, டேய் முட்டாள் டேஞ்சர்னு எழுதிக்குதுல. அவன் சொல்லுவான், எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுங்க. தமிழில் எழுதிது பாடுறா அபாயன்னு, தமிழே படிக்க தெரியாதுங்க. டே அதுக்கு தான் நான் மண்டை ஓடு படம் போட்டு 2 எலும்பு போட்டுக்குது, தொட்டேன்னா இப்படி ஆகிடுவேன்னு போய் தொடுறியடா முட்டாள்னு சொல்ல மாட்டோம். அப்போ சிகரெட் பிடிக்கிறான், நல்லா இழுக்கிறான். இதை பொண்ணும் பிடிக்குது, ஆணும் பிடிக்குது, இழுக்குது. அந்த கவர்லேயே எழுதியிருக்கிறான், சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஃபார் ஹெல்த்துன்னு. தொடலாமா அதை? இதை பிடிச்சா உனக்கு புத்துநோய் வந்துடும் எழுதிக்குதே. இதை போட்டால் வாயில் இடுக்கி வைக்கிறிய, இதை போட்டால் உனக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்லிக்குது. டே முட்டாளாக இருக்கிறிய. அப்போ என்ன அர்த்தம்? பிறக்கும் போதே முட்டாள் தனத்திலே பிறக்கிறான். பாவம் அப்படியே உள்ளே இருக்குது. பாவம் தான். பாவத்துக்கு இன்னொரு பேர் தாங்க முட்டாள் தானம். எப்படி வாழனே தெரில, அன்பா எப்படி வாழணும்னு தெரில, அரவணைக்கணும்னு தெரில, விட்டு கொடுக்கணும்னு தெரில, மன்னிக்கணும்னு தெரில, சகித்து கொள்ளணும்னு தெரில, கிறிஸ்துவனுடைய அந்த தேவனுடைய அன்பை வெளிப்பட. ஏன்னா தேவனை பற்றியும் தெரியாது, எதுவும் தெரியாது. பிறக்கும் போது எந்த கண்டிஷனில் பிறக்கிறான்? முட்டாளாக பிறக்கிறான். ஏன்னா சூப்பராக சொல்கிறாரு நீதிமொழிகளில், பிள்ளையினுடைய நெஞ்சில் மதி முட்டாள் தானே இருக்குது. அவன் வளர அதுவும் கூடவே வளருது. அந்த பாவம் அப்படியே குழந்தைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. எப்படி வருது தெரில, நல்லது தான் சொல்லி கொடுக்குறோம், ஆனால் அது கெட்டது செய்யுது. அது போய் என்ன பண்ணுது, முதல்ல சர்க்கரையை வைத்து வாயில் கொட்டிக்குது. ஏய் சர்க்கரையை திருண்டியான்னு கேட்டால் பொய் சொல்லுது, இல்லைன்னுது. ஆனால் வாயெல்லாம் சர்க்கரை ஒட்டிக்கிட்டு இருக்குது. சொல்கிறோம், எவ்வளோ பத்தியா பொய் சொல்லுது, பத்தியா அது இந்த வயசுலேயே பொய் சொல்லுது அப்படின்னு அடிக்கிறோம். வாயெல்லாம் இருக்குது, பொய் சொல்லுது. வளரும் போது அது புரியுது, ஆஹா நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுது, அறிவு வளருது, அதுக்கு தப்பு செய்யும். அடுத்த முறை சர்க்கரையை சாப்பிட்டு வாயை துடிச்சிக்குது. ஒவ்வொருத்தரும் இதான் பண்ணுறான், தப்பு பண்ணுறான். முதல்ல மாட்டிக்கிறான், ரெண்டாவது என்ன பண்ண மறைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்க, மறைக்கவே முடியாது. ஒரு நாள் அது வேறு மாதிரி வந்து விடியும். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு எழுதிக்குது. காலையில் விடிய காலையில் எப்போ போய் நிற்கலான்னுங்கிறாங்க. இவ்வளோ தெளிவாக எழுதிக்குது. இவனை போய் என்ன சொல்லலாம், முட்டாள்னு வடிகட்டின முட்டாள்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுங்க, இந்த முட்டாள்களுடைய கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக செய்வாங்க. வாயில் கெட்ட வார்த்தை பேசுவான், போராமப்படுவான், எல்லா மாம்சத்தின் கிரிகளும், மாம்சம் சொல்கிறதெல்லாம் செய்வான். பெருமையாக நடப்பான், பெருமையாக நடக்குது அவன் நினச்சிக்கிறான் பெரிய ஞானம். முட்டாள் தானோ. ஏன்னா உனக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஒரு நாள் நீ எக்ஸ்பைர்ட் ஆக போகிற. தாழ்மையாக நடந்துக்கோ, விட்டு கொடுத்து நடந்துக்கோ, அன்பாக நடந்துக்கோ, வாழ்த்து சிறப்பாக வாழ்ந்துரு. கொஞ்ச காலம்தான் வாழ போகிற, நேர்த்தியாக வாழ்ந்துரு. கடைசி யாரும் சொல்லக்கூடாது, எப்பா போனாண்டா செத்தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஐயோ இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நம்மளை பார்த்து வியக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும். காலம் பொல்லாததாக இருக்குது. பிறக்கும் போதே என்ன இருக்குது, முட்டாள்தனத்தோடு தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், பிறவிலேயே அவன் முட்டாளாக இருக்கிறான். எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காரியம் பாருங்க. இது உள்ளுக்குள்ளே அப்படியே இந்த முட்டாள்தனம் என்ன பண்ணுகிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்குது. முட்டாள்தனத்திலே அப்படியே வளர்றான். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறான், அவன் வந்து தேவனுடைய சித்தம் அதை பற்றியோ எப்படி வாழணுன்றதை பற்றியோ கிடையவே அவனுக்கு புரியவே புரியாது. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, ஏன் புரியாதுன்னா அவன் ஜென்ம சுபாவமான மனிதன். ஒன்று அவன் எல்லாமே கடவுளே இல்லைன்னுவான், இல்லை எல்லாமே கடவுள்னுவான். இல்லைன்னா கடவுளை தெரிஞ்சுக்கின்னு கூட சர்ச்சுக்கு வந்துக்கினே கூட வேதத்தை வாசித்து கொண்டே கூட தேவனுக்கு பிரியமாக வாழணுன்ற எண்ணமே அற்றவன். அவன் சித்தத்தை தான் செய்துட்டு இருப்பான், கர்த்தருடைய சித்தம் செய்ய மாட்டான். 1 கொரிந்தியரில் ரொம்ப அழகாக எழுதுகிறார் பவுல், 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நேச்சுரல் மேன்னா தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவன், பிறக்கும் பொழுதே ஜென்மஸ்பாவமான மனிதன். ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன், the natural man does not receives the things of spirit of God. ஆண்டவர் சொல்கிறதுலாம் அவனுக்கு தேவையில்லை. இப்படி இருங்க, விட்டு கொடுங்க, மன்னிங்க, இதை சாப்பிடாத, இது தப்பு, இப்படி பெருமையாக நடக்காத, அன்பாயிரு, கைண்டாயிரு அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், வடிகட்டன முட்டாளுங்க இதுங்க, ஏமாந்த கூட்டங்கன்னு நம்மளை சொல்லுவான். ஆனால் ஏமாந்து போகிறது யாரு? நீ தான். நீ தேவனுடைய கேரக்டரை உன் வாழ்க்கைக்குள்ள உள்வாங்கி, தேவன் விருப்புகிற விருப்பத்தை நீ உள்வாங்கி, தேவனுடைய சித்தம் என்னதென்று நீ அறியாமல் வாழ்வாயானால்
உன் வாழ்க்கையினுடைய முடிவு உனக்கு நஷ்டமாய் முடியும். எவ்வளவு பெரிய எல்லாம் இருக்குதுங்க, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி இருந்து கூட முட்டாள் பாவத்திலே வாழறான் பாருங்க, அசுத்தத்திலே வாழறான். ஒன்று கடவுள் இல்லைன்னு வாழ்வான், இல்லை எல்லாம் கடவுள்னு வாழ்வான், இல்லை கடவுளை தெரிஞ்சுக்கணும் கூட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான், அவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்க விரும்பவே மாட்டான். ஏதோ பிரசங்கம் பண்ணுறாங்க அதுபடிலாம் வாழ முடியுமாங்க அப்படின்னு கேட்பான். இவனை குறித்து வேதம் சொல்லுது, இவன் யாரு? நேச்சுரல் மேன், ஜன்ம சுபாவமான மனிதன். நல்லா புரிஞ்சுங்க, தேவன் நம்ம இந்த உலகத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார், நம்ம ஆவிக்குரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நான் இனி மாம்சத்தின்படி நடக்க போறதில்ல, ஆவியின்படி நடக்க போகிறேன். இனி என்னுடைய விருப்பத்தின்படி வாழப் போகிறதில்ல, அவருடைய சித்தத்தின்படி நான் வாழப் போகிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி. என்னை மாற்றிக்கொள்வேன், வாழ்கின்ற காலங்களில் பிரயோஜனமாய் வாழ்வேன், ஆண்டவருக்கு பயனாய் வாழ்வேன், என் குடும்பத்துக்கு பயனாக வாழ்வேன், என் சமுதாயத்துக்கு பயனாக வாழ்வேன். என் ஜனங்க என்னை பார்த்து அப்படியே நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு என் வாழ்க்கையின் மூலம் தெரிந்து கொள்வார்கள். அப்போ ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தோம், இருளில் வாழ்ந்தோம், முட்டாள்தனத்தில் வாழ்ந்தோம், பாவிகளோட பாவிகளாக வாழ்ந்தோம். இயற்கையான மனிதனாக இருந்தேன். இயற்கையான மனிதன் இதை தான் பண்ணுவான், தன்னை பெரிய அறிவாளி என்று நினைத்து கொண்டு அவன் அசுத்தமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பான். நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி வாழ்வதற்கென்று கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. அப்படி வாழ்வதற்கென்று நாம் அவரை நம்முடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ அவரை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு வர, வேதத்தை வாசிக்கிற, பிரசங்கத்தை கேட்குற, எல்லாம் பண்ணிட்டு அவருடைய சித்தத்தின்படி வாழலன்னா மற்ற ரெண்டு முட்டாளை விட பெரிய முட்டாளா தான் நீ இருப்ப. மதியற்றவளை போல் நடவாமல், நாட்கள் பொல்லாதவளா இருக்கிறபடினால் எப்பா உன் டைம் முடிய போது, உன் காலம் முடிய போது, என்னைக்கு உனக்கு என்ன நடக்கும் தெரியாது. நீ தேவ சித்தத்துக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் வேகமாக உனக்கு அந்த மரணம் வந்து சேரும். அவருக்கு பிரியமா வாழ்ந்தா ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. நன்மையால் உன்னை திருப்தி ஆக்குவார். சந்தோஷமும் சமாதானமும் உன்னுடையதா இருக்கும். இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய சாட்சி உள்ள, ஒரு பொறுப்புள்ள, ஒரு அற்புதமான தேவனுடைய பிள்ளையா இந்த உலகத்தில் நீ வாழ்வாய். இப்போ முடிவு எடுத்துக்கொள்ளுங்க, எப்படி வாழ போறோம்? மனம் போன போக்கில் வாழ போகிறோமா, மைண்டு சொல்கிறபடி வாழ போகிறோமா, ஆவியானவர் சொல்கிறபடி வாழ போகிறோமா? அதனால தான் அவர் சொல்லிட்டாரு, துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாத, அது தப்பு, அது முட்டாள்கள் வாழ்க்கை. முட்டாள்கள் அப்படி தான் வாழுறாங்க. கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியாது, கர்த்தருக்கு எது பிடிக்கும்னு தெரியாது, கர்த்தர் இதில் விருப்பமாக இருக்கிறாரான்னு தெரியாது, கர்த்தருக்கு பிரியமானு தெரியாது, எல்லாம் யோசிக்கத்தெல்லாம் செய்யுது. ஊழியக்காரங்க ஆலோசனை சொன்னால் கூட அதை பெருசாக கேட்கறதில்ல. நான் ஏன் கேட்கணும்? எனக்கு இல்லையா அறிவு? எனக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது? என் விருப்பப்படி தான் நான் நடப்பேன், இது நான் விரும்புகிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது, என் இஷ்டம். மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறியாமல் நான் விரும்புகிறேன், மாம்சம் மனசும் விரும்பினதை செய்கிறேன். அப்படி செய்கிறதுக்கு காரணம் என்ன? இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரம் லோகாதிபதி தூண்டுறான் அவங்கள. செய்ய தப்பு இல்லை, யார் தான் செய்யலை, எல்லாரும் தான் அப்படி நடக்கிறாங்க, எல்லாரும் தான் அப்படி வாழுறாங்க. யார் தான் வாழலை? எல்லாம் அப்படி தான், சும்மா மேலாட்டம் அப்படி கிறிஸ்தவ மாதிரி இருப்பாங்க. அவங்க பண்ணுறத பாருங்களேன், அப்படி தான் நடக்கிறாங்க. நீ நடனுவான். இந்த மாதிரி முட்டாள்தனத்தை பிசாசு நமக்கு ஏற்றுவான், நமக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவான். ஏன்னா சில கிறிஸ்தவங்க முட்டாள்தனத்தில் நடக்கிறாங்க. அவங்க பைபிளை படிக்கிறாங்க, சர்ச்சுக்கு வராங்க, இன்னும் சொல்ல போனால் சர்ச்சில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க. தயவு செய்து அவங்கள பார்க்காதீங்க, வேதத்தை பாருங்க, அப்படி வார்த்தையை பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவங்க உங்களை நடத்தும்படி யோசிங்க. ஆவியானவங்க உங்களை நடத்தட்டும். வசனத்தில் இருக்குதான்னு பாருங்க. நல்லா உட்காந்து தேவ சமூகத்தில் என்ன நடத்துக்கப்பான்னு காலையில் அவருடைய ஆலோசனையை கேளுங்க. ஜபிக்காம வாழ்ந்தேனா, ஜபிக்காம இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு காலமும் நீ முட்டாள்தனத்தில் தான் வாழ்வ. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகுது, ஆண்டவரே என்னை ஞானத்தினால் நிரப்புங்க, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்புங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஜன்ம சுபாவமான மனிதரோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை, the natural man does not receive the things of the Spirit of God, for they are foolishness unto him. அவனுக்கு அவைகள் முட்டாள்தனமாய் தோன்றும், பைத்தியமாய் தோன்றும், பைத்தியகாரதனமாக தோணும். நம்ம ஜோம் பண்ணால் அவன் பைத்தியக்காரன் நினைப்பான், நம்ம பொறுத்து போனால் நம்மளை பைத்தியக்காரன் நினைப்பான், நம்மளை விட்டு கொடுத்தா பைத்தியக்காரன் நினைப்பான், நம்ம குடிக்கலைன்னா இவன்லாம் ஒரு மனுஷனா எதுக்கு வாழறான்னு சொல்லுவான். மனுஷனா பிறந்தா எதனா ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு, தண்ணி அடிக்கணும், ஜாலியாக இருக்குன்னு, கடைசியாக பக்கவாதம் வந்து படுத்துன்னு இருப்பான். அப்போ நம்ம போய் நிற்போம் ஜோம் பண்ணுறதுக்கு.
அப்போ நினைப்பான், நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு. நல்லா புரிஞ்சுக்க, வருமுன் யோசி, வந்த பிறகு யோசிக்காத. வந்த பிறகு யோசிக்கிற முட்டாள், வருமுன் கவனமாய் நடக்கிறவன். மீண்டும் அந்த 3 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:15-17 வேகமாக வாசிங்க. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல நல்லா நடந்து கொள்ள பார்த்து. அப்படின்னு அர்த்தம், வசனத்தை கேட்குறோன்னா அதை இருதயத்தில் வைத்து வைக்கணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்பா சொல்லிட்டாரு, அப்பாவுக்கு பிடிக்காது, நான் அப்பாவுக்கு பிரியமாக வாழ்வதே என் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்து பாரு. நன்மையும் கிருபையும் உன்னை தொடருதா இல்லையா பாரு. உன்னை கர்த்தர் எப்படி நடத்துறாரு பாரு. உன் வாழ்க்கை எங்கே உச்சத்தை போய் அடையுது பாரு. நீ பாட்டுக்குன்னு உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கணும். ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு, எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா இது இல்லை, இதுக்கு மேலேயும் கூட உனக்கு நடக்கும். இதுவும் நடக்கும், இதுக்கு மேலேயும் நடக்கும். உன் வாழ்க்கைக்கு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா ஒரு பொருளை படைக்கிறவன் இதை தப்பா பயன்படுத்தினா இப்படி ஆயிடும் சொல்லி எழுதி வைத்திருக்கிறான். என்ன படைத்த தேவன் எப்படி வாழணும்னு எழுதியிருக்கிறார், எப்படி வாழக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாரு. பெருமையா வாழாத, பெருமையா வாழ்ந்தா உனக்கு நான் எதிர்த்து நிற்பேன்னு எழுதிக்கிறாரு. நான் பெருமையா வாழக்கூடாது, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், நான் தாழ்மையா இருக்கணும், நான் அன்பா இருக்கணும், விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம். மாம்சத்துக்கு பிடிக்காது, மாம்சம் அதை ஏற்றுக்கொள்ளாது, மாம்சத்துக்கு அது பைத்தியகாரத்தனமா தோணும். நான் ஏன் விட்டு கொடுக்கணும், அது முரட்டு பிடித்து நிற்கும். ஒரு கணவன் மனைவி வாழ்கின்ற வாழ்க்கையில கணவன் அநியாயமா உன்னை நடத்துற சகித்துக்கொள், மனைவி உன்னை அநியாயமா பேசுற சகித்துக்கொள். சகிப்புத்தன்மை என்பது ஆவிக்குரியது, சண்டை போடுவது என்பது மாம்சத்துக்குரியது. சண்டை போட போறியா, விட்டு கொடுக்க போறியா? இயேசு நான் செய்த பாவத்தில் மன்னிச்சு எனக்கு விட்டு கொடுத்து என்னை இப்போ கூட அவர் அங்கீகரிக்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறார். பாவத்திலே பெரிய பிரதான பாவியா இருந்தேன், என்னை மன்னித்தார். நான் அவருக்கு பிரியமா வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ நான் அதே மாதிரி வாழணுமா இல்லையா? காட்ஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள், எப்படி வாழணும்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கணவனா நீ மனைவிக்கு என்ன செய்யணும், ஒரு மனைவியா நீ கணவனுக்கு என்ன செய்யணும், ஒரு பெற்றோரா பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், ஒரு பிள்ளைகளா பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியணும், ஒரு குடும்பமா இந்த சமுதாயத்துக்கு நம்ம எப்படி எதை செய்யணும். ஏன்னா இந்த உலகம் நம்மளை பார்த்து கொண்டிருக்குது. நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன் என்பதை அறிய வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு வந்து வேதத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் பிரசங்கத்தை கேட்டு மீண்டும் மீண்டும் போய் முட்டாள்தனத்தில் வாழ்வாயானால் உன்னை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. அதுக்கு கடவுளே இல்லைன்றவன் பெட்டரு, எல்லாமே கடவுள்ன்றவன் பெட்டரு. உண்மையான தேவனை அறிந்தான்னு சொல்லிட்டு நீ வாழற வாழ்க்கை கேடுகட்ட வாழ்க்கையாக இருக்குமானால் இதை பார்த்து ஆண்டவர் வேதனைப்படுவார். அப்போ இந்த வசனம் சொல்லுதுங்க, 1 Corinthians 2:14, the natural man does not receive the things of spirit of God. ஜென்ம சுபாவமான மனிதனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, முட்டாளுக்கு தேவ ஞானம் விளங்காது. முட்டாள்கள் எப்படி நடப்பாங்கன்னா தேவ ஞானத்தை பற்றி தெரியாது. பொறுமையாக இருந்தாக்கா நான் ஏன் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு கேட்பான். நீ பொறுமையாக இருந்து பாடுறா, நான் உன்னை எப்படி நடத்துகிறேன் பாருன்னு. அதுக்கு போயிட்டு அவசரப்படுறது, அவசரப்பட்டு நம்ம காரியங்களை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே நாசம் பண்ணிடுவேன். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு கட்டம் வரும்போது முடிவெடுக்கக்கூடிய காரியத்தை ஆபிரகாம் தேவனிடம் விட்டு விட்டான், லோத்தை தானா முடிவெடுத்தான். பார்த்தான், ஓ சூப்பராகுது, இப்படி போனால் நல்லாயிடும், இது போனால் அப்படி சிறப்பாயிடுவேன், அப்படி போனான். நல்லா புரிஞ்சுங்க, மாம்சத்தின்படி, பார்வையின்படி, உணர்வின்படி, மாம்சம் சொல்லுகிறபடி, மைண்டு சொல்கிறபடி நடந்தா அழிவே. அதனால தான் சொல்கிறார், துன்மாத்துக்கு எதுவான மதுபாரம் வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தான் முக்கியத்துவப்படுத்துவீங்க. ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாருங்க, அதனால் நான் பொறுமையாக இருக்கிறேங்க. ஏன்னா ஆவியில் நிறைந்து என்பது என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையில் நிரம்பி இருப்பது, வசனத்தில் நிரம்பி இருப்பது, வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய வார்த்தையில் நிரம்பி இருப்பது. கொலோசியர் 3:16 இதே காரியத்தை அங்கே வந்து வேற மாதிரி சொல்றார். கொலோசியர் 3:16 இதே காரியத்தை அப்படியே சொல்ற, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் இருந்த கொலோசியர் 3:16 எடுத்துங்க. இப்போ சொல்ற பாருங்க, இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருப்பது. கிறிஸ்துவினுடைய வசனம் உங்களுக்குள்ளே
நல்லா புரிஞ்சுங்க, வசனம் உள்ள இருந்து அந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்தேனா அதுதாங்க ஞானம். கிறிஸ்துவுடைய வசனம் உங்களுக்குள்ளே ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. அப்புறம் சொல்றாரு சங்கீதங்களினால் ஞான பாட்டுகளினாலும். அப்போ ஏன் வசனத்தால் நிரம்பணும்னா நல்லா புரிஞ்சுங்க, வசனத்தை கேட்கறதுனால இல்லைங்க, வசனத்தினால நிரப்பப்படுவதனால. உங்களுக்குள்ளே அது வாசமா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனத்தை கேட்கறது இல்லை, உள்ள இருக்கணும். அது நிறைய முட்டாள்கள் யாருன்னா கேட்குறாங்க, ஆனால் உள்ள வைக்கிறது இல்லை. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுதுங்க. சிலதுக்கு கேட்கவும் விருப்பம் இல்லை, கேட்கவும் கேட்காதுங்க. சிலது கேட்டும் பிரயோஜனம் இல்லை, உள்ள வைக்காதுங்க. அதனால தான் நான் ஜோம் பண்ணும்போது ஜோம் பண்ணேன், ஆண்டவரே அன்னைக்கு பவுல் பேசுகிறதை கேட்கும்படி நீங்க லிதியாளுடைய இருதயத்தை தரது போல இங்க வரக்கூடிய ஒவ்வொருடைய இருதயங்களையும் தரங்க. உள்ள வசனம் நிக்கட்டும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்க வசனம் நிரம்பி இருக்குதோ அங்க வேலை செய்வார். சுயம் நிரம்பி இருக்கிறதுல வேலை செய்ய மாட்டார். அதைத்தாங்க சொல்றார், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அப்படின்னு அர்த்தம், உள்ள வசனம் 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 வசனம். ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாருன்னா அப்படி போகக்கூடாது, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாருன்னா அப்படி நடக்கூடாது, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு இப்படி பார்க்கக்கூடாது, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாருன்னா அப்படி பேசக்கூடாது. என்ன நடத்துறது? வசனம். எனக்குள்ளே வசனம் தங்கி இருக்கிறது. எப்படி தங்கி இருக்கிறது? சகல ஞானத்தோடும் அது பரிபூர்ணமா எனக்குள்ளே வாசமா இருக்கிறது. ஆமேனே. வரமாட்டேன். நீங்க வசனம் நடத்துதா, சுய நடத்துதா உங்களை? ஆர் யூ லிசனிங் டு த ஹோலி ஸ்பிரிட் ஆர் ஆர் யூ லிசனிங் டு த வேர்ல்ட் ஸ்பிரிட்? உலக சத்தம் கேட்குதா, ஆவியானுடைய சத்தம் கேட்குதா? உலக சத்தம் எப்போ கேட்கனா, சும்மா உலக பிரகாரமான காரியத்தையே பார்ப்பது, சினிமா பார்ப்பது, யூடியூப்பை பார்ப்பது, அதை பார்ப்பது, இதை பார்ப்பது, ஃபுல்லாக ஃப்ளஷ். வசனம் எப்படி உள்ள இருக்கும்? விருப்பத்தோடு கேட்டு உள்ள வசனத்தை வச்சு வசனத்தை தியானம் பண்ணி, கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. நல்லா புரிஞ்சுங்க, ஆவியானவர் உள்ள வேலை செய்வார். உலக பிரகாரமான இச்சைகளும் அருவருப்பான எண்ணங்களும் பாவ எண்ணங்களும் பிற்போக்கான எண்ணங்களும், எப்படா என்ன பண்ணலாம், தப்பு பண்ணலாம், யாரை கெடுக்கலாம், யாரை தவறா நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் நிரம்பியிருந்தா அங்கே சாத்தான் கிரியை செய்வான். உள்ள வசனம் நிரம்பியிருந்தா ஆவியானவர் வேலை செய்வார். அப்போ எப்படி வசனம் நிரம்பி இருக்கணும்? சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் தேவனுடைய வசனத்தை கருத்தாய் ஒவ்வொரு நாளும் வாசிப்பது, இருதயத்துக்குள்ள வைத்து வைப்பது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஹல்லேலூயா. அது வசனம் என்னை நிரம்பி இருக்கிறது. உங்க வசனத்துக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன், உங்க வார்த்தைக்கு விரோதமாக நான் போக மாட்டேன். ஏன்னா உள்ள வசனம் இருந்தால் யார் நடத்துவா உங்களை? ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியில நிறைந்து. ஆவியில நிறைந்துன்னா சிம்பிள்ங்க, தேவனுடைய வசனத்தில் அப்படியே நிறைஞ்சிருப்பது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேற, அதை எடுத்துன்னு இங்க லிங்க் பண்ணிடாதீங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேற, ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை வேற. ஏன்னா அவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அவருடைய வசனம் உங்களுக்குள்ள நிறைந்திருந்தா, எப்படி நிறைந்திருந்தா? சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் உங்களுக்குள்ளே நிறைந்திருந்தா நீங்க உங்க விருப்பப்படி வாழ ஆவியானவர் ஒருபோதும் விட மாட்டார். ஏனென்று சொன்னால் தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உலக இச்சைகளிலும் அருவருப்பான வாழ்க்கையிலும் பெருமையிலும் கசப்பிலும் பாவத்திலும் அப்படியே போய் ஒட்டி கொண்டிருக்கிறது. உங்கள் உள்ள வசனம் இருக்குது, அதை கொண்டு வேலை செய்யுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அப்போ உள்ள வசனம் நிறைவாக இருக்கும். வசனத்துக்கு பயப்படணும். அப்படி சொல்றாரு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய வசனம் பிளைனா இருக்குது, ஓப்பனா இருக்குது, ஞானம் நிறைஞ்சிருக்குது, ஏகப்பட்ட ஞானம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஞானம் வழிகளில் நின்று கூப்பிடுது, எவன் மதியினோ இங்க வர கடவன். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொன்ன போது சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா ஞானம் கூப்பிடுது, ஞானம் சொல்லுது இப்படி போவாதது, ஞானம் சர்ச்சுக்கு வானுது, ஞானம் பைபிள் படினுது, ஞானம் ஜோம் பண்ணுது. இது தேவ ஞானம். சினிமாவுக்கு போ, நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணு, ஜாலியாக இரு, உன் விருப்பம் தான், உன் விருப்பப்படி என்ன ஒன்றா செய்யன்னு சொல்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, உள்ள வசனம் இல்லாதனால நடக்கிற விஷயம். ஃப்ளஷ், கம்ப்ளீட்லி ஃப்ளஷ், முழுவதுமாய் மாம்சம். ஃபுல்லாக சில பேர் மாம்சம் நடத்துது. நீங்கள் மாம்சத்தின்படி நடந்தால் அழிவீர்கள், ஆவியின்படி நடந்தால் பிழைத்துக் கொள்வீர்கள்.
கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு இணங்க வாழ போகிறீர்களா, அல்லது உலகத்தை பார்க்க போகிறீங்களா? சினிமா பார்க்குறது உலக ஐடியா, சினிமா பார்க்குறது, மற்றவங்களை பார்க்குறது, மற்ற குடும்பத்தை பார்க்குறது, ரட்சிக்கப்படாதவங்களை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறது. ரட்சிக்கப்படுறவன் நமக்கு மாடல் கிடையாதுங்க, ரட்சிக்கப்படாதவன் நமக்கு மாடல் கிடையாது, உலக மனிதன் நமக்கு மாடல் கிடையாது, ஒரு சினிமா கதை நமக்கு மாடல் கிடையாது, ஒரு சீரியல் எனக்கு மாடல் கிடையாது. எனக்கு மாடல் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வசனம் எனக்குள்ள சாதாரணமா இல்ல, ஏதோ படிக்கிறேன், ஏதோ கேட்கிறல்ல, சகல ஞானத்தோடும் கவனமாய் ஞானமாய் இதை படித்து இதை என் இருதயத்தில் வைத்து வைக்கிறேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொன்னா ஜென்ம சுபாவமான மனிதன். இந்த ஜென்ம சுபாவமான மனிதன் யாரு? இயற்கையாக இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிறவன். அவனுடைய கோட்பாடு என்ன? 1 கடவுள் இல்லைன்னுவான், 2 எல்லாமே கடவுள் என்னுவான், 3 கடவுள்கிட்ட வந்து வசனத்தை கேட்டால் அதன்படி வாழ மாட்டான். உலகம் முழுதும் எப்படி இருக்குது? முட்டாள்களால் நிரம்பி இருக்குது. இந்த முட்டாள்களை பானம் பண்ணி போகாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முட்டாள்களை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் முழுதும் முட்டாள்களை பற்றி பேசுகிறோன்னு இருக்கிறேன். இந்த முட்டாள் முதல்ல அவன் நேச்சுரலாக பிறக்கிறவன், இயற்கை மனிதன். இன்னொன்று அவனுக்கு அந்த சுபாவம் இருக்குது, ஜென்ம சுபாவம். அவனுக்கு கடவுளுடைய காரியம்லாம் புரியாது, கடவுளை தேடணும்னு புரியாது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு புரியாது, ஆவிக்குரிய விஷயம் புரியாது. இதை மறந்துடாதீங்க. மொத்தம் எத்தனை வகையான முட்டாள்? 3 வகையான முட்டாள்கள். கடவுளே யாரோ இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்கிறோம் ஒரு வகையான முட்டாள். ஆனால் பார்த்தா அவன் நல்லவன், ஏன்னா அவனுக்கு உண்மையாகவே கடவுள் யாருன்னு அவனுக்கு தெரியல, ஆனால் இருக்கிறாருன்றது அவனால் புரிஞ்சுக்க முடியல. அவன் பெட்டரு. இந்த எல்லாமே கடவுள்ன்ற மாதிரி அவனை நம்பக்கூடாது, விட்டா தன்னையே கடவுள் ஆகிடுவான் அவன். அதை விட ரொம்ப டேஞ்சரஸான ஆள் சர்ச்சுக்கு வந்துங்கன்னு, பைபிளை படிச்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கணும், உண்மையான தேவனை தெரிந்து கொண்டு இன்னுமே மாம்சத்தின்படி நடக்கிறான் பாருங்க, அவன் இன்னும் பாய்சனு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது சர்ச்சில் வந்தால் இந்த மாதிரி நடக்கிறவங்கள பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே இருப்பாங்க, வசனத்தை கேட்பாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நடக்கிறதெல்லாம் ஃப்ளஷ்ஷு, மாம்சத்தின் சீண்டி பாருங்களா அவங்கள. அப்படியே அவங்ககிட்ட இந்த புலி, சிங்கம், தவளை கொட்டான், மயில், கீழ் எல்லாம் வரும். மயில் என்ன பண்ணும்? தான் தான் உலகத்தில் பியூட்டிஃபுல்னு அப்படியே படம் எடுத்து ஆடும். தவளை என்ன பண்ணும்? உலக இச்சைகள் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு வெடித்து சாவும். சிலதெல்லாம் இந்த உலக ஆசைகளே ஒரு டிசிப்ளினே கிடையாது, ஒரு டைம் கிடையாது, ஒரு டிசிப்ளின் கிடையாது, ஒரு ஒழுக்கம் கிடையாது. சிலது சிங்கம் உரிமிக்கினே இருக்கும், எப்போ பாரு உள்ளே இருக்குது ஃப்ளஷ்ஷு, எல்லாத்தையும் சாவடிக்கணும், கத்தி எடுக்கணும். தேவனுடைய இருபுறமும் கருப்புள்ள பட்டையை தடுத்து உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி நாசம் பண்ணி உள்ள ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வசனம் ஞானமாக நிரம்பி இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இப்படி வாழறதுக்கு, ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளே இருக்குது, எங்கள் அப்பாவுடைய சித்தத்தை செய்கிறேன். ராமன் சொல்லுங்கள், நல்லா புரிஞ்சுங்க. சில பேர்லாம் குடும்பத்தில் பாருங்கள், சில கணவன்லாம் ரொம்ப டென்ஷன் பண்ணுவான், சில வீட்டில் மனைவி ரொம்ப டென்ஷன் பண்ணும், இவங்க ரெண்டுத்தையும் பார்த்து பிள்ளைங்க ரொம்ப டென்ஷன் பண்ணும். ஆனால் அங்கே ஒருத்தர் சாட்சியாக வாழ்ந்தால் போதும், அந்த குடும்பத்தை சரி பண்ணிடலாம். 2 பேருமே எல்லாருமே மாம்சத்தில் வாழ்ந்தால் அதை யாருமே சரி பண்ண முடியாது. நீ அப்படியே போய்கினே இருக்கும் பாருங்க. ஏன்னா வசனம் தெரிஞ்சோம், ஆலயத்துக்கு வந்தோம், பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரிஞ்சோம், எல்லாம் தெரிஞ்சோம், ஸ்டில் தேர் வாக்கிங் இன் த ஃப்ளஷ். நல்லா புரிஞ்சுங்க, காலம் ரொம்ப கொடியது. எக்ஸ்பைரி டேட்டு ஏற்கனவே எழுதியாச்சு, இன்னும் சொல்லிட்டாரு இதை இப்படிலாம் தப்பாக பயன்படுத்தினா சீக்கிரம் இது போயிடும். கம்பெனி உத்தரவாதம் கிடையாது, கம்பெனி ஒரு இது கொடுத்துக்குது, கம்பெனி ஒரு கேரண்டி கொடுத்துக்குது, ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் அதுக்கு மேலே 100 வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையானது, வருத்தமும் சஞ்சலமே. எவ்வளோ சேஃபாக வச்சுக்கணுமோ இந்த பொருளை ரொம்ப சேஃபாக வச்சுக்கோ, தப்பாக பயன்படுத்தினா சீக்கிரம் போயிடும். எழுதிக்கிறானா இல்லையா அதை படித்தவன் ஒரு பொருளை. அப்போ நம்ம வாழ்க்கையை கூட அப்படி தான் பார்த்துனேன். வாழ பொறுத்து கொஞ்ச காலம், அதில் பாதி வாழ்ந்தாச்சு, இருக்கிற காலத்தை ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துருவோம், சகிப்போம், பொறுமையாக இருப்போம், ஆவியின் கனிகளால் நிரம்பியிருப்போம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இது ஒன்று ஒன்றா உள்ளே வந்துடணும். மாம்சத்தின் கிரியைகள்
எல்லாம் புஷ்ஷுன்னு அழிஞ்சு போகணும். ஆமீன் வராத. ஹல்லேலூயா. இப்படி வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் மகிமைப்படுவார். நீயும் காலத்தை என்ன பண்ணுவ? பிரயோஜனப்படுத்திக் கொள்வ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அப்படி வாழ போகிறீங்க? நல்லா புரிஞ்சுங்க. we are living in the fool's world. முட்டாள்களின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்கள மாதிரி வாழாதீங்கன்னு கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். அவருடைய ஆலோசனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்லவே. அதான் சொல்கிறார், வந்து என்னிடத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, டென்ஷன்லையும் எரிச்சல்லையும் கோபத்திலும் கசப்பிலும் இச்சையிலும் பாவத்திலும் வாழ்கிறவர்களே என்கிட்ட வாங்க. என் நுகத்தை கொஞ்சம் ஏற்றுங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் மாம்சம் ஏற்றுக்காது, ஆனால் ஏற்றுங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆமீன் வரமாட்டேன் ஒரு சில பேர் தான் சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்கிட்ட வந்து கற்றுக்க எப்படி நடக்கணும்னு சொல்லித்தரேன். இன்றைக்கி கத்திரத்தில் வந்துக்கிறோம். எந்த வகையான முட்டாளா நீ இருக்க போகிற? எல்லாரும் எழுந்திருப்போம், ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள பார்த்து ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை இன்னைக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தை உன்னை ஞானமாய் மாற்றிவிடும். ஆனால் அந்த வார்த்தைக்கு இடம் கொடு. உன் சுயத்துக்கு இடம் கொடுக்காத, சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்காத, சுய எண்ணங்களுக்கு விருப்பம் இடம் கொடுக்காத. இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களாய் நடக்க பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு போதித்த உம்முடைய நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நான் இருக்கும் பொழுது என் வாழ்க்கையை நான் கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனை போல, ஞானமுள்ள மனிதனை போல இருப்பேன். உங்கள் வசனத்தை கேட்டும் அதை நான் அசட்டை பண்ணி என் விருப்பப்படி வாழ்ந்தால் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு மனுஷனுக்கு நான் ஒப்பாயிடுவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற அல்லது இந்த வார்த்தைகளை இந்த ஆன்லைன் மூலம் யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகள் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த முட்டாள்கள் நிறைந்த உலகத்தில் ஞானமுள்ள பிள்ளைகளாய் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடந்து கனப்படுத்தி நாங்கள் உம்மை ஆண்டவரே இந்த உலகத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்கப்பா. வாழ போகிற கொஞ்ச நாட்களில் உமக்கு உண்மையாக உலகத்துக்கு சாட்சியாக நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை எங்கள் குடும்ப வாழ்க்கையின் மூலம் உலகத்துக்கு காண்பிக்கக்கூடியவர்களாக, எங்கள் திருமண உறவின் மூலம் உலகத்துக்கு காண்பிக்கக்கூடியவர்களாக, எங்களுடைய நடைமுறை செயல்கள் மூலம் உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களாக இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். உங்கள் சித்தத்தை அறிந்தவர்களாய் வாழ உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை